நேற்று தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த பெண் தைரியமாக உங்களை அணுகினால் நீங்கள் எடுத்து சென்றீர்கள், அது முடிந்தது. அப்படி என்றால் இதற்கு முன்பும் ஒரு நாளைக்கு முன்பும் இதே வேலை நடந்திருக்கிறது. அப்படி என்றால் இவனுக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்க முடியும் அல்லவா? ஒரு வண்டிக்கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு 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 வியாபாரி, ஒரு பாதசாரி மக்களை சந்திப்பவனுக்கு இப்படி ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு தைரியம் வராதில்ல. நான் நினச்சேன் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிற அளவுக்கு அவனுக்கு எப்படி தைரியம் வந்தது? இதில் இன்னொரு கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இதற்கு முந்தின நாள் நடந்த சம்பவம் ஒரு ஒரு 1-2 கிலோமீட்டருக்கு உள்ள வேறு பகுதியில், அதாவது கேம்பஸ்க்குள்ள தான் வேறு பகுதியில் இந்த சம்பவம் இன்னொரு பகுதியில். எப்படி இந்த இடத்துல இந்த பெண் தனியாக இருக்கிறாள் அப்படிங்கிறது இவர் எப்படி தெரிஞ்சு கரெக்டாக 10 நிமிஷத்துல வரான் அப்படின்றது. அப்படி என்றால் அவனுக்கு உள்ள இருந்து ஒரு ஸ்பை இருக்காங்க தெரியல. அப்படி எனக்கு இந்த சந்தேகத்தை நான் ஏற்கனவே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்லேயும் சொல்லியிருந்தேன். நான் தேசிய மகளிர் ஆணையத்தை முன்னாடி ஆஜராகி இந்த சந்தேகத்தை எழுதி கொடுத்துருந்தோம். 10 நிமிஷத்துக்குள்ள இவளே சொல்கிறான், இவன் போனது 10 நிமிஷத்துக்குள்ளே வந்திருக்கிறான். அதே மாதிரி இவருடைய தோழி முந்தின நாள் இன்னொரு ஏரியாவில். அப்போ அந்த கேம்பஸ் ரொம்ப பெருசு. இந்த கேம்பஸ் 500 ஏக்கர் என்னமோ சொன்னா. ஆமாம், இந்த பெரிய கேம்பஸுக்குள்ளாடி எந்த மூலையில் எந்த காதலர்களோ அல்லது தோழிகளோ எங்கே போகிறாங்க, பெண் தனியாக போகிறாளுங்கிறத அறிஞ்சிட்டு கரெக்டாக 10 நிமிஷத்தில் அவ்வளோ தூரத்துலேருந்து இவன் வந்து அந்த இடத்துல சேர்றான் அப்படின்னா ஏதாவது ஒரு பின்புலம் இருக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கும் சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை நான் எழுப்பியிருந்தேன். ஆனால் இந்த அரசு தரப்பு தான் அதற்கு எந்த விதமான ஆதாரங்களை நிரூபித்தாங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறது